செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாடகை தருவதாக கூறி லாரி உரிமையாளர்களிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட லாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு எடுத்த நபர் அவற்றை விற்று 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி தண்டிக்கப்படுவாரா? வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் லாரி உரிமையாளர்களுக்கு நீதி கிடைக்குமா? மாதமாக 1,20,000 கொடுப்பதாக சொல்லி லாரிகளை எடுத்து சென்று விட்டனர். ஆனால் இப்போது லாரிகளை சென்று பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கட்ட தேடும்போது எந்த லாரியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மாசமானால் 1,20,000 ரூபாய் தான் என்று கையில் வந்துவிடும், கவலைப்படாதீர்கள் என கூறி லாரியை வாடகைக்கு எடுத்துச் சென்றவர்தான் அதன் பின் ஆளையே காணோம் என உரிமையாளர் புலம்பும் காட்சிகள்தான் இவை. எங்கள் வண்டியெலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பொண்டாட்டி நகை வச்சு அது இது போனதெல்லாம் வச்சு வண்டி வாங்கினது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாடகைக்கு என்று வாங்கிச் சென்று பார்ட்டாக கலற்றி விற்பனை செய்த மோசடி நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? விதவிதமாக யோசித்து நூதனமான மோசடிகளை அரங்கேற்றும் நபர்கள் எல்லாம் சட்டத்திற்கோ போலீசாருக்கோ சற்றும் பயப்படுவதில்லை என்பதுதான் இங்கு நிதர்சனமாக உள்ளது. போலீசாரிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்க மாத கணக்கில் ஆவதால் குற்றவாளிகள் வெகு எளிதாக தலைமறைவாகி அடுத்த குற்றத்திற்கு தயாராகி விடுகிறார்கள். அப்படி ஒரு நூதன மோசடியை அரங்கேற்றிவிட்டு கோடிகளை சுருட்டி கொண்டு தப்பி ஓடிய சம்பவம்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரங்கேறி உள்ளது. சமீபத்தில் வீடுகளில் சும்மா இருக்கும் கார்களுக்கு மாதந்தோறும் வாடகை தருவதாக கூறி ஒப்பந்தம் போட்டு அந்த கார்களின் கலர் மற்றும் சேஸ் நம்பரை மாற்றி தென் மாநிலங்களில் விற்று மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. இதனால் கார் உரிமையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பலர் உஷாராகிவிட்டனர். இதனால் தற்போது இந்த மோசடி கும்பல் அப்டேட் ஆகி காரில் இருந்து லாரிக்கு ஜம்ப் பண்ணி உள்ளனர். உரிமையாளர்களிடம் இருந்து லாரிகளை வாடகைக்கு எடுத்து சுமார் 3 கோடி ரூபாய் வரை மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆயப்பாக்கம் மற்றும் வயலூர் கிராமங்களில் 10ற்கு மேற்பட்டோர் சொந்தமாக லாரி வைத்து தொழில் நடத்தி வந்தனர். சதீஷ்குமார் என்பவர் இவர்களை அணுகி மாதந்தோறும் 1,20,000 ரூபாய் வாடகை தருகிறேன் என கூறி 1 வருடத்திற்கு ஒப்பந்தம் போட்டுள்ளார். 8ற்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்களிடம் இருந்து சுமார் 20 லாரிகளை ஒப்பந்தம் போட்டு வாடகைக்கு எடுத்த சதீஷ்குமார் 3 மாதங்களுக்கு மட்டும் வாடகை பணத்தை உரிமையாளர்களுக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு அவர் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டதாக தெரிகிறது. லாரிகளை பறிகொடுத்தவர்கள் தங்கள் லாரிகளை தேடி ஊராக அலைந்து திரிந்துள்ளனர். அவ்வாறு தேடியதில் 4 லாரிகள் மட்டும் பார்ட்டாக பிரித்து போடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். மற்ற லாரிகளெல்லாம் என்ன ஆனது, இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மனைவியின் நகைகளை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் லாரிகளை வாங்கி இருப்பதாகவும் தற்போது அவைகள் ஏமாற்றப்பட்டதால் கடனை அடைக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர் தனது லாரியை கண்டுபிடித்து தர வேண்டும் என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். லாரியை நம்பியே தங்களது வாழ்வாதாரம் இருப்பதாகவும் அவற்றை மீட்டால் மட்டுமே தங்களது வாழ்க்கை தப்பி பிழைக்கும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஃபோன் அட்டன் பண்ணல. சரி வண்டி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நேரில் கிளம்பி போனாக்கா வண்டி எல்லாமே ஒரு 4 வண்டி கிட்ட வண்டி பிரித்து போட்டு கிடந்தது. சரி சொல்லிட்டு அந்த 4 வண்டி பிரித்து போட்டு கிடந்தேன்னு சொல்லிட்டு மீதி வண்டி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி தேட போனாக்கா எங்கள் வண்டிலாம் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வண்டிலாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் தன்னாக்கா ஒரு 4-5 வண்டி ரெக்கவர் ஆச்சு. மீதி வண்டி எதுவுமே கிடைக்கல. எங்கள் வண்டிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பொண்டாட்டி நகை வச்சு அது இது போனதெல்லாம் வச்சுலாம் வண்டி வாங்கினது.
என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. 3 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி போட்டு அமுச்சு விட்டோம். அமுச்சு விட்டதுலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. பணம் வந்தவங்களுக்கு வந்துச்சு, வராதவங்களுக்கு வரல. வண்டி இல்லை. வண்டி ஒரு வாரமாக போய் அங்கே தேடணும், வண்டி கிடைக்கல. மோசடியை சற்றும் அச்சமின்றி அரங்கேற்றிய நபரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதே லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நூதன மோசடியை அரங்கேற்றிய நபர் மீது போலீஸ் நடவடிக்கை பாயுமா?